துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திருமண வாழ்க்கையில் மூன்றாம் நபர் தலையிடுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். துலாம் ராசிக்கு 7ஆம் வீடு என்பது களத்திரஸ்தானம். இந்த வீட்டில் அசுப கிரகங்களின் சேர்க்கையோ அல்லது பார்வை தொடர்போ ஏற்படும் போது கணவன் மனைவி இடையே உள்ள அந்தரங்கமான காதலுக்குள் தேவையில்லாத ஒரு மூன்றாவது மனிதரின் தலையீடானது வந்திருக்கும். ஆனால் நீங்கள் நன்றாகத்தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. இது புதிய தம்பதிகள், புதியதாக திருமணமானவர்கள், வாழ்க்கையில காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே நன்றாக காதலை வெளிப்படுத்தி நன்றாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் போய்கொண்டும் இருந்திருக்கும். ஆனால் உங்கள் இருவருக்கும் இடையில ஒரு சின்ன சண்டை சச்சரவானது ஏற்பட்டிருக்கும். அப்பொழுது மூன்றாவது நபர் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருப்பார். அவர் ஃபர்ஸ்ட் வரும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முதல்ல தலையிட ஆரம்பித்திருப்பார். அது ஒரு உறவினராகவோ மாமியார் மாமனாராகவோ அல்லது ஒரு வெளியாளராக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களுக்குள்ள இருந்த சின்ன சின்ன புரிதல் இன்மைகளை பெரிதாக்கி தம்பதியரை தனித்தனியாக பிரித்து வைக்க அந்த மூன்றாவது நபர் சதி திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீட்டியிருப்பார். அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிந்திருக்காது. இவர் கூறுவதை யோசித்து பார்த்தா நன்மைகளாகவும் தான் இருக்கு, உண்மையாகவும் தான் இருக்கு அப்படின்னு நீங்களே தவறாக நினைத்து கொண்டு தவறாக உங்களுடைய கணவன் மீதோ மனைவி மீதோ நீங்களே தவறான ஒரு புரிதலை வைத்துக்கொண்டு சிறியதாக இருக்கக்கூடிய சண்டையை நீங்களே பெரியதாக மாற்றிக்கொள்வீங்க. அதனால உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒன்றாக இருந்த ஒரு கணவன் மனைவி தம்பதியினர் இப்பொழுது தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு செயலாகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இதனால் உங்களுடைய தாம்பத்தியத்தில் விரிசல்களும் சந்தேகங்களும் தோன்றி நரக வேதனையை அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். எனினும் லக்னநாதனின் பலத்தால் இந்த சூழ்ச்சிகளை முறியடித்து உங்களுடைய துணையின் உண்மையான அன்பை நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. மீட்டெடுத்த வாழ்க்கையில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டும் நடக்கவும் ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய சொத்து பிரச்சனைகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட தூரம் எவ்வளவு தூரம் தெரியுமா போனது? 4ஆம் வீடான சுகஸ்தானமும் பூமி காரகனான செவ்வாயும் பலவீனமடையும் காலங்களில் துலாம் ராசியினருக்கு பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நில புலன்களிலோ வில்லங்கங்களும் பங்காளிகளின் சண்டைகளும் தலை தூக்கி கொண்டுமே தான் இருக்கும். நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்களை ஏமாற்ற உறவினர்கள் அநியாயமாக வழிகளை கையாண்டு கொண்டுமே தான் இருப்பார்கள். இந்த சொத்து பிடிவாதங்களால் பல வருடங்களாக பழகிய சொந்த பந்தங்களுடன் ஒரு தீர்க்க முடியாத தூரமும் நீதிமன்ற அலைச்சல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். மண்ணுக்காக மனிதர்களை இழக்க வேண்டுமா என்ற ஒரு விரக்தி உங்களுக்குள்ள எழுந்திருக்கும். அந்த ஒரு விரக்தியானது உங்களுக்குள்ள எழுந்து தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். ஜோதிட ரீதியாக செவ்வாயின் தசை அல்லது கோச்சாரம் சாதகமாக உங்களுக்கு மாறும் போது இந்த சொத்து சிக்கல்கள் சுமூகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவுக்கு வந்து உங்களுக்குரிய நியாயமானது உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இது போதுமான அளவுக்கு உங்களுக்கும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பொறுமையாகத்தான் நன்மைகள் என்பது நடக்கவும் செய்யும். உங்களின் நல்ல பெயரை கிடைக்க முயன்ற நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். துலாம் ராசியினருக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானம் மற்றும் கீர்த்திஸ்தானம் பாதிக்கப்படும் போது நீங்கள் சமூகத்திலோ அல்லது வாழும் இடத்திலோ எடுத்த நல்ல பெயரை எப்படி கெடுக்கலாம் என்று ஒரு கூட்டமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அலைந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கு உங்களை பழி சுமத்தி உங்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்தி உங்களை அவமான படுகொலியில் தள்ள அவர்கள் திட்டமிட்டிருப்பார்கள். உங்களின் நேர்மையும் நாணயமும் பல இடங்களில் கேள்விக்குறியாக்கப்பட்ட போது உங்களுடைய நெஞ்சமானது கலங்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஒரு நபர்கள் பேசிய பேச்சால் எனக்கு இந்த அளவுக்கு மன ரீதியா சில விஷயங்களும் சில செயல்களும் எனக்கு தோன்ற ஆரம்பிக்குமா என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஏறி உங்களுடைய கண்களில் ஒரு கலக்கத்தை, உங்களுடைய கண்ணீரை, ஒரு சொட்டு கண்ணீரையாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைத்திருக்கும். அதை நீங்களே எதிர்பாராத ஒரு விஷயமாகத்தான் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் தருமணத்தின் தேவனான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் தர்மத்தின் வாழ்வுத்தனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும் என்ற வாக்குக்கேற்ப உங்களை அவதூறு பேசியவர்கள் மத்தியில் நீங்கள் மீண்டும் ஒரு ராஜாவாக தூய்மையானவராக தலை நிமிர்ந்து நிற்கும் காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்து விட்டது. இது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் உடனே நடக்காது, பொறுமையாகத்தான் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்கோங்க. அப்போத்தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும்
தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். வீண் பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். அஷ்டம மற்றும் 6ஆம் வீடுகளில் இருந்த பாப கிரகங்களின் தாக்கம் விலகுவதால் உங்களை சுற்றி இருந்த வீண் வம்புகளும் வழக்குகளும் கோர்ட்டு அலைச்சல்களும் மற்றும் மறைமுகமான எதிர்ப்புகள் யாவுமே இனி அடியோடு மறைய ஆரம்பிக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அது எல்லாமே அடியோடு மறையும் பொழுது நீங்களே அந்த பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சில மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உங்களை பழிவாங்க நினைத்தவர்கள் தங்களின் பலத்தை இழந்து உங்களுக்கு பணிந்து போகவும் ஆரம்பிப்பார்கள். தேவையில்லாத வதந்திகளுக்கும் அவதூறுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அவதூறுகளுக்கும் உங்களை பற்றி தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருந்த சில உறவினர்களும் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த சில மனிதர்களும் உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நாட்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். எதற்கெடுத்தாலும் உங்களை தேடி வந்த வீண் பழிச்சொற்கள் இனிமே உங்களை அண்டவே அண்டாது. உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களின் முகமூடியானது கிழிந்து தொங்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை பாதையில் இருந்த முள் புதர்கள் யாவுமே அகற்றப்பட்டு இனிமேல் நீங்கள் நிம்மதியாக பயமின்றி கம்பீரமாக நடைபோடும் காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. இது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் நினைக்காததை விட நல்ல ஒரு இடத்திற்கு இது உங்களை கொண்டு போகும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் இனி உங்களுக்கு ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி வாழும் ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளிலிருந்து உங்களுக்கு பணம் வர தொடங்கவோ ஆரம்பிக்கும். பகுதி நேர தொழில்கள், கமிஷன் கன்சல்டிங் அல்லது ஆன்லைன் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் செய்யும் சின்ன சின்ன முதலீடுகள் கூட பிற்காலத்தில் பெரும் லாபத்தை தருவதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். பணவரவிற்கு வழியே இல்லையே என்று கலங்கிய காலங்கள் போய் வந்த பணத்தை எங்கே முதலீடு செய்வது என்று சிந்திக்கும் அளவிற்கு புதிய வாய்ப்புகள் உங்களை வாசலை தேடி கதவை தட்டும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு சுதந்திரமான வலுவான மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி விடுவீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனியின் சுப சஞ்சாரத்தாலும் குருவின் பார்வையாலும் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில இனி ஒரு பொற்காலமானது ஆரம்பமாகும். படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இனிமே முதன்மையான மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இளைஞர்களாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு அல்லது அவர்கள் ஆசைப்பட்ட உயர்கல்வி யோகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். பிள்ளைகளின் திருமண காரியங்கள் தங்கும் தடையும் இன்றி முடிந்து நல்ல ஒரு இடத்திற்கும் அவர்கள் போகவும் ஆரம்பிப்பார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி பெற்றோரின் கஷ்டங்களை உணர்ந்து பிள்ளைகள் உங்களிடம் பக்தி காட்டக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் இருக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு ஊரே உங்களை பாராட்டும் போது உங்களுடைய பெற்ற மனமானது பெருமிதத்தால் நிறையும். அந்த ஒரு காலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரமானது இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமா பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். எதற்கெடுத்தாலும் உங்களை தேடி வந்த வீண் பழிச்சொற்கள் இனிமே உங்களை அண்டவே அண்டாது. உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களின் முகமூடியானது கிழிந்து தொங்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை பாதையில் இருந்த முள் புதர்கள் யாவுமே அகற்றப்பட்டு இனிமேல் நீங்கள் நிம்மதியாக பயமின்றி கம்பீரமாக நடைபோடும் காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. இது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் நினைக்காததை விட நல்ல ஒரு இடத்திற்கு இது உங்களை கொண்டு போகும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் இனி உங்களுக்கு ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி வாழும் ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளிலிருந்து உங்களுக்கு பணம் வர தொடங்கவோ ஆரம்பிக்கும். பகுதி நேர தொழில்கள், கமிஷன் கன்சல்டிங் அல்லது ஆன்லைன் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் செய்யும் சின்ன சின்ன முதலீடுகள் கூட பிற்காலத்தில் பெரும் லாபத்தை தருவதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். பணவரவிற்கு வழியே இல்லையே என்று கலங்கிய காலங்கள் போய் வந்த பணத்தை எங்கே முதலீடு செய்வது என்று சிந்திக்கும் அளவிற்கு புதிய வாய்ப்புகள் உங்களை வாசலை தேடி கதவை தட்டும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு சுதந்திரமான வலுவான மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
வாழ்க்கைக்குள்ள மாறி விடுவீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனியின் சுப சஞ்சாரத்தாலும் குருவின் பார்வையாலும் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில இனி ஒரு பொற்காலமானது ஆரம்பமாகும். படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இனிமே முதன்மையான மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இளைஞர்களாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு அல்லது அவர்கள் ஆசைப்பட்ட உயர்கல்வி யோகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். பிள்ளைகளின் திருமண காரியங்கள் தங்கும் தடையும் இன்றி முடிந்து நல்ல ஒரு இடத்திற்கும் அவர்கள் போகவும் ஆரம்பிப்பார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி பெற்றோரின் கஷ்டங்களை உணர்ந்து பிள்ளைகள் உங்களிடம் பக்தி காட்டக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் இருக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு ஊரே உங்களை பாராட்டும் போது உங்களுடைய பெற்ற மனமானது பெருமிதத்தால் நிறையும். அந்த ஒரு காலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரமானது இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா